இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம பாகியா இந்த மாதிரி கோபி இன்னொரு தடவை அப்பாவாயிட்டாரு, ராதிகா கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயம் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோபியோட பசங்க ரொம்ப கோவமாயி, அப்பா நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அறிவுன்றது சுத்தமா கிடையாதா, உங்க பையன் நானு, எனக்கே குழந்தை பிறந்திருக்கு, இப்ப நீங்க தாத்தா வாயிட்டீங்க, இப்ப போய் மறுபடியும் நீங்க அப்பா வாயிட்டீங்கன்னு சொல்றீங்க, இந்த விஷயத்தை கேட்க எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே கோபியோட பசங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கோபியும், என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு நீங்க யாருடான்னு கேக்குறாரு. இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு கட்டின வீடு, இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட பாக்கியா கோபி கிட்ட வந்து, இது என்னுடைய வீடு, நான் சொன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும், பசங்க சொன்ன மாதிரி நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கோபியும் பாக்கியா மேல ரொம்ப கோவமாய், இந்த மாதிரி திமிராலாம் என்கிட்ட பேசாத, உன்ன அவ்வளவுதான்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவர் மிரட்டினதும் அவருடைய பசங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, இது பாருங்கப்பா, அம்மாவை இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, இதுக்கு மேல நீங்க அம்மாவை பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதைன்றது சுத்தமா கிடைக்காது, நம்ம பாக்கியாவும் நீங்க இந்த வீட்டுல இருந்தது போதும், இப்பவே கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கோபியும், நீ சொல்லிட்டா நான் உடனே போயிடணுமா, எங்க அம்மா சொல்லட்டும், இந்த வீட்டுல நான் இருக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லட்டும், அவங்க சொன்னாங்கன்னா நான் போறேன்னு சொல்றாரு. பின்னாடியே நின்னுகிட்டு இருந்த கோபியோட அம்மா வந்து, டேய் உன் பசங்க சொன்னதுதான் சரி, அவங்க இந்த மாதிரி பேசுறதுல தப்பே இல்ல, உன் பசங்க உன்னை ஏதாச்சும் பண்றதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போயிடுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்ம அம்மாவே இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்படி மொத்த குடும்பமும் கோபிக்கு எதிரா நிக்கிறதுனால நம்ம கோபியும் ராதிகாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா, இல்ல சண்டை போட்டு இந்த வீட்டுல இருக்க போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.